ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தி நியூ வீடியோ. நம்ம எல்லாருமே பகல் எல்லாமே வண்டி ஓட்டிட்டு நைட்டு வீட்டுக்கு போக சொல்லல நம்ம கேஸ் ஃபில் பண்ணிட்டு வீட்டுக்கு போவோம். ஏன்னா நாளைக்கு காலையில வந்து லைன் நிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம எல்லாமே என்ன பண்ணுவேன், நைட்ல கேஸ் ஃபில் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் வண்டி நிப்பாட்டிட்டு காலையில பார்க்கும்போது கேஸ் கம்மியா இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கா? ஒரு பாயிண்ட் இல்ல 2 பாயிண்ட் கம்மியா இருக்கிறது நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் கம்மியா இருக்க உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. அதாவது சென்னையை பொறுத்த வரைக்கும் இப்போ கேஸ் கிடைக்கிறதுன்றது பெரிய பிரச்சனையா இருக்குது. நம்ம காலையில வண்டி எடுக்க சொல்லல கேஸ் இல்லைன்னாக்கா நம்ம போயிட்டு கேஸ் பங்க்ல போயிட்டு 1 மணி நேரம் இல்ல 1.5 மணி நேரம் லைன்ல நின்று போட வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கு. அதனால நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, பகல் ஃபுல்லா ஓட்டிட்டு நைட்டு வீட்டுக்கு போக சொல்லல நம்ம கேஸ் ஃபில் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போறது வழக்கம். நிறைய பேர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல என்ன ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நிறைய பேருக்கு காலையில இருந்து பார்க்கும்போது 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் கம்மியா இருக்குது. நான் வண்டி தான் ஓட்டவே இல்லையே, 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னாக்கா நமக்கு 2 பாயிண்ட் கம்மியா இருக்கிற மாதிரி காமிக்குது. இது நார்மலா என்ன, அது லீக் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயப்படுறாங்க. இது எல்லாருக்குமே இருக்கா அப்படின்னு சொல்லிதான் நம்மள நிறைய பேர் கேட்கறது உண்டு. இது நம்ம நைட் அடிச்சுட்டு வண்டி நிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் உண்டானது சொல்றேன். நைட் அடிச்சுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணி ஓட்டுறவங்களுக்கு இந்த பிரச்சனை பெருசா தெரியாது. அதுதான் நாம கேஸ் ஃபில் பண்ணி வச்சுட்டு வண்டி நிக்க வச்சுட்டு காலையில ஓட்டுற மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி செக் பண்ணும்போது தான் இந்த மாதிரி காமிக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம இப்ப வெயில் சீசன் இல்லையா, மற்ற நார்மல் சீசன்ல அதாவது இப்ப நவம்பர் டிசம்பர்ல எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு பெருசா தெரிஞ்சிருக்காது. இப்போ வெயில் சீசன்ன்றதுனால பகல் டைம்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நம்ம கேஸ் சிலிண்டர் இருக்கு பாருங்க, நம்ம பம்பில் இருக்கக்கூடிய கேஸ் சிலிண்டர்ல இருக்கக்கூடிய அந்த கேஸ் அந்த ஹீட்ல ஓவர் டெம்பரேச்சர், வெளியே ஓவர் டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா, இந்த டெம்பரேச்சர்ல கேஸ் எப்பவுமே அதிகப்படியான டெம்பரேச்சர் ஆகும்போது என்னன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும்போது நம்மளுக்கு அந்த எக்ஸ்பேண்ட் ஆன கேஸ் தான் நம்மளுக்கு ப்ரெஷர் பண்ணி அடிக்கிறாங்க. நம்மளுக்கு அவங்க ப்ரெஷரே கம்மி பண்ணி வச்சு தானே அடிக்கிறாங்க ஆல்ரெடி. அது இல்லாம இந்த எக்ஸ்பேண்ட் ஆன கேஸ் தான் நம்மளுக்கு இந்த நம்மளோட வண்டியோட டேங்குக்குள்ள அடிக்கிறாங்க. இதை அடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நைட் எடுத்துட்டு போய் நம்ம வீட்டான நிப்பாட்டுவோம். அதாவது சூடான கேஸ் தான் நம்ம அடிச்சிருக்கோம், நம்ம வீட்டுல கொண்டு போய் நிப்பாட்டின பிறகு நைட்டு டெம்பரேச்சர் மோஸ்ட்லி குறையும் இல்லையா, டெம்பரேச்சர் மொத்தமா குறைஞ்சு ஒரு 25 டிகிரி அந்த மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகும்னாக்கா, நம்ம டேங்கில் இருக்கக்கூடிய கேஸோட டெம்பரேச்சர், அந்த ஹீட்டா அடிச்ச கேஸ் நார்மல் டெம்பரேச்சர் கூலிங் ஆயிடும். கூலிங் ஆகும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா, டோட்டலா இருக்கக்கூடிய குவான்டிட்டியில அது கம்மியா காமிக்கும். அதனாலதான் அந்த கேஜ்ல நம்மளுக்கு 2 பாயிண்ட் இறங்கி காமிக்குது. அதனால பெருசா மைலேஜ் அடி வாங்குமா அப்படின்னு கேட்டாச்சுன்னாக்கா, ஒரு பெருசான்னு வராது, ஒரு சின்னதா ஒரு மைலேஜ் வேரியேஷன் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம சூடான கேஸ் டென்சிட்டி அதிகமா இருக்கும்போது, அதாவது டென்சிட்டி இல்ல அது எக்ஸ்பாண்ட் ஆகிருக்கும்போது நம்ம அடிச்சிருக்கோம். அது கூல் ஆகும்போது கொஞ்சம் கம்மியாகும், அதோட பழைய நிலைமைக்கு வந்துருது இல்லையா. அப்ப என்ன ஆகுனாக்கா கொஞ்சம் கம்மியா இருக்கும் டாங்குக்குள்ள. அதனால அந்த இது காமிக்குது. நம்மளுக்கு என்ன ப்ரெஷர் அடிச்சிருக்கோமோ அதுக்குள்ள காசு தான் நம்ம கொடுத்துருப்போம். இருந்தாலும் இந்த மாதிரி அடிக்கும்போது மைலேஜ்ல சின்ன வேரியேஷன் வரதான் செய்யும். இது லீக்குன்னு நினைச்சு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு 2 பாயிண்ட் வரைக்கெல்லாம் இருக்கிறது நார்மல் தான். அதுக்கு மேல கம்மியாகுது, 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் எல்லாம் கம்மியாகுது அப்படின்னாக்கா நீங்க ஒரு மெக்கானிக் கிட்ட போயிட்டு நம்மளோட ப்ராப்பரா அந்த சிஎன்ஜி ஃபில்டர் இல்லையா, இல்ல டேங்க் பின்னாடி டேங்கு கிட்ட இருக்கிற அந்த நீடில் எல்லாம் இருக்கு, அந்த வால்வு இருக்கு இல்லையா, அங்க ஏதாவது லீக் இருக்கா, இல்ல பைப் லைன்ல ஏதாவது லீக் இருக்கான்றது நம்ம செக் பண்றது அவசியம். ஏன்னா அது 3 பாயிண்ட் 4 பாயிண்ட்டுக்கு மேல குறையதான் இருந்தாங்க. இதை நம்ம நைட்டு கண்டினியூ பண்ணி ஓட்ட போறீங்க அப்படின்னாக்கா நீங்க அதெல்லாம் ஒரு விஷயமே நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம டேங்க் ஃபில் பண்றோம், ஓட்டிட்டே தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு அது பெருசா பிரச்சனையா தெரியவே தெரியாது. அது வண்டி பாட்டுக்கு ஓட்டிட்டே தான் இருக்கும். இப்போது பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வெயில் டைம்ல கூட நிறைய பேர் கேட்டாங்க நம்மளுக்கு எவ்வளவு மைலேஜ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு நார்மலா கிடைக்கிறது ஒரு 150 to 170 அந்த ரேஞ்சில் தான் எனக்கு மைலேஜ் கிடைச்சி டோட்டலா கிடைக்குது. நம்ம டேங்க் ஃபுல் பண்ணாக்கா அதை ஃபுல்லா எம்டி பண்ணி நம்ம சென்னையில் அடிக்கும்போது ஒரு 6.5 கிலோ 7 கிலோ அந்த மாதிரி தானே பிடிக்குது. அந்த கிலோக்கு ஏற்ற மாதிரி ஒரு 150 160 அந்த மாதிரி கிடைக்கிறது நார்மல் தான். ஒரு 20 to 22 கிலோமீட்டர் மைலேஜ் அந்த மாதிரி ஆவரேஜா எனக்கு கிடைக்குது. ஹவுஸ் ஸ்டேஷன் நம்ம போகும்போது நைட்ல எல்லாம் அடிக்கும்போது பாத்தீங்கன்னா 8.5 கிலோ 9 கிலோ அந்த மாதிரி பிடிக்கும். நைட் டைம்ல எப்பவுமே அடிச்சாச்சுனாக்கா, அதாவது நம்ம சிட்டில இருந்தாலும் வெளியூரா இருந்தாலும் நைட் அடிக்கும்போது நம்மளுக்கு ப்ரெஷர் அதிகமா கிடைக்கும். ஏன்னா அது கூலிங்கான கேஸ் இல்லையா, கூலான கேஸ் அதோட ஃபுல் ஃபார்ம்ல நம்மளுக்கு அடிக்க முடியும். அதனால நம்மளுக்கு மைலேஜ் அதிகமா கிடைக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம காலையில மோஸ்ட்லி நம்மளால முடிஞ்சது நைட்ல வண்டி ஓட்டிட்டு வண்டி வீட்டுக்கு வந்து விட்டுட்டு இந்த மாதிரி வண்டி நைட்டே அடிச்சு நிப்பாட்டாம
காலையில எழுந்துச்சு போய் நம்மள ஒரு 5 மணிக்கோ இல்ல 5:30க்கோ எழுந்துச்சு போய் நம்மளால கேஸ் அடிக்க முடியும்னாக்கா அதுதான் பெட்டர் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா காலையில அடிக்கும் போது நம்மளுக்கு கூலான ஏர் கிடைக்கும், கரெக்டான ஃபியூல், நம்ம கொடுக்கக்கூடிய பைசைக்கு கரெக்டான ஃபியூல், எக்ஸ்பேண்ட் ஆகாத கேஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அதை அடிச்சு நம்ம ஓட்டும் போது உங்களுக்கு மைலேஜ் கரெக்டா கிடைக்கும். அது நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. நம்ம நைட் அடிச்சு நிப்பாட்டி ஓட்டுறதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அது இல்லாம நம்ம பகல்ல அடிச்சுட்டு ஓட்டும் போது மைலேஜ் கம்மியா தான் காமிக்கும். ஏன்னா சேம் ப்ராசஸ் தான். பகல்ல அடிக்கும் போது இந்த கேஸ் ஹீட் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகி தான் இருக்கும். நம்மளுக்கு கேஸ் ஃபுல்லா அடிக்கும் போது இந்த எக்ஸ்பேண்ட் ஆன கேஸ் தான் அடிப்பாங்க. அதுல ஃபியூலோட இது கம்மியா இருக்கும். அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் மைலேஜ் கம்மியா தான் இருக்கும். அதுவும் நீங்க ஏர்லி மார்னிங் அடிச்சுட்டு நீங்க ஓட்டும் போது அதுல கொஞ்சம் மைலேஜ் உங்களுக்கு 150க்கு மேல 160 170 அந்த ரேஞ்சில் கிடைக்காது. அதாவது 22 கிலோமீட்டர் 23 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிட்டில இருந்தா கூட ஃபுல் டைம் ஏசியில தான் நான் இது சொல்றேன். நான் ஏசியில எல்லாம் போட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மைலேஜ் கிடைக்க தான் செய்யும். இது நிறைய நண்பர்கள் நம்ம கிட்ட கேட்டிருந்தாங்க. எனக்கு நிறைய வாட்டி நடந்திருக்கு. நான் இது ஒரு பெரிய விஷயமா எடுக்கல. இது இந்த மாதிரி தான் இருக்குன்றதுனால தெரிஞ்சதுனால நான் அது ஒன்றும் பெருசா எடுத்துக்கல. நிறைய நண்பர்கள் அப்புறமா கேட்டாங்க, சரி அது ஒரு வீடியோவா பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.